தீபாவளி பண்டிகைக்கு ஒரு நாள் மட்டுமே இருக்கும் நிலையில் சென்னை, மதுரை உள்ளிட்ட இடங்களில் தீபாவளி விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. புத்தாடை அணிந்து பட்டாசுகள் வெடித்து மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பண்டிகை தீபாவளி. அந்த வகையில் தீபாவளிக்கு ஒரு நாள் மட்டும் உள்ளதால் சென்னையின் முக்கிய வணிகப் பகுதியான தியாகராய நகரில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இருப்பினும் பெரும்பாலான மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டதால் கடந்த ஆண்டுகளை விட கூட்டம் குறைவாக உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ஆன்லைன் வணிகமும் இதற்கு ஒரு காரணமாக கூறப்படுகிறது. பெரிய கடைகளிலும் சாலையோர கடைகளிலும் விற்பனைக்கு வந்துள்ள புதிய ரக ஆடைகளை மக்கள் ஆர்வத்துடன் தேடி தேடி வாங்கிச் சென்றனர். க்ரௌட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான க்ரௌட் இருக்கு. பட் அதை தாண்டி ப்ரைஸ் எல்லாமே ரீசனபிளா இருக்கு. ஸோ இந்த க்ரௌடு இதெல்லாம் அட்மாஸ்பியர் பார்க்குறப்ப தான் தீபாவளி வந்த மாதிரியே இருக்கு. எப்போவுமே வருவோம் நாங்கள் டி நகருக்கு. ஆனால் ஆன்லைன் கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்லா இருக்குது, ரீசனபிளாக இருக்குது ப்ரைஸு. அதே மாதிரி போலீஸ் இது ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே ஓரமாக போக சொல்கிறாங்க, ஆட்டோ நிற்க விட மாட்டுறாங்க, நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க எங்கள் எல்லாரையுமே. மதுரையில் விளக்குத்தூண் 4 மாசி வீதிகளில் அதிகளவில் மக்கள் குவிந்தனர். துணிக்கடைகள், ஃபேன்சி ஸ்டோர்களில் மக்கள் குவிந்து புத்தாடைகள், அலங்கார பொருட்கள், பல வகையான விளக்குகளை வாங்கிச் சென்றனர். 100க்கும் அதிகமான போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டதோடு ஒலிபெருக்கி மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மாலை நேரத்தில் மழை இல்லாததால் தீபாவளி விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. கேர்ள்ஸுக்கு ஜுவல்ஸ்ல இருந்து ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து குட்டி பசங்களுக்குள்ளது எல்லாமே, ப்ளஸ் வீட்டுக்கு தேவையான உபயோகமான எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்கிது. ப்ளஸ் ஸ்வீட்ஸு, ஜூஸு, அதாவது எப்படி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி என்ஜாயாக சூப்பராக போயிட்டு இருக்கு. நெல்லையில் பரவலாக மழை பெய்த போதிலும் டவுன் பகுதியில் நெல்லையப்பர் கோவிலை சுற்றிய 4 ரத வீதிகளிலும் தீபாவளி விற்பனை களைகட்டியது. ரூபாச்சாரம் நைட்டு 250 ரூபா இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணலாம். ரோட்டில் தான் அந்த ஜாமான் கிடக்கும். ஆனால் மழை பெஞ்சிட்டு இருக்கனால மக்கள் ரொம்ப சிரமப்படுதாங்க. அது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவதுக்கும் சிறப்பாக தீபாவளி கொண்டாடலான்னு நாங்களே நல்ல சேலை வாங்கியிருக்கோம். பட்டு எடுத்திருக்கோம் 1200 ரூபாய்க்கு. திருச்சியின் NSP சாலை, சிங்காரத்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் தீபாவளி பண்டிகைக்கு தேவையான பொருட்கள் விற்பனைக்கு குவிக்கப்பட்டன. இருப்பினும் பரவலாக மழை பெய்ததால் வழக்கத்தை விட கூட்டம் குறைவாக காணப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கோவை, சேலம், திருப்பூர், தஞ்சாவூர், கடலூர் என தமிழ்நாடு முழுவதும் தீபாவளி கடைசி நேர விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஒரு சில இடங்களில் மழையால் கடைவீதிகள் களையிழந்து காணப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.